ஹரே கிருஷ்ணா. ஸோ என்னோட பேர் வந்து ஜெயசுதா. நான் ஒரு காலேஜில் டீச்சராக இருக்கேன். இஸ்கான் எனக்கு ரொம்ப வருஷமா இருக்கிறது தெரியும். மோர் தென் 10 இயர்ஸாக இஸ்கான் இருக்கிறது தெரியும். பட் எனக்கு ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது 6 months முன்னாடி தான் அமைஞ்சது. என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போயிட்டு வந்துட்டு இந்த வே ஆஃப் டிவோஷன், சாண்டிங் இதெல்லாமே நீ ரொம்ப என்ஜாய் பண்ணுவ, அதனால கண்டிப்பா நீ வந்து இஸ்கான் கோயம்புத்தூர் விசிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போனாரு. ஸோ பேசிக்கலா ஒரு கிருஷ்ண டிவோட்டியா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைம் என்னோட விசிட் வந்து அங்க நிறைய பஜன்ஸ் இருந்தது. அப்புறம் சாண்டிங், அதான் ஃபர்ஸ்ட் டைம் சாண்டிங் அங்க பண்றதை வந்து கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட விசிட்ஸ் மோஸ்ட்லி வந்து சாட்டர்டே வந்து இஸ்கான் கோயம்புத்தூர் வந்து விசிட் பண்ணுவேன். ஸோ என்னோட செகண்ட் தேர்ட் விசிட்ஸ்ல எல்லாம் வந்து அங்க ஒரு வாலண்டியர் மாதாஜி இருந்தாங்க. அவங்க வந்து இந்த 18 days பகவத்கீதா கிளாஸ் பத்தி என்கிட்ட சொன்னாங்க. ஜாயின் பண்றீங்களா, இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஸோ நவம்பர் பேட்ச்ல வந்து 18 days கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன். இட் இஸ் 1 hour கிளாஸ். எவ்ரி டே வந்து 1 hour எடுப்பாங்க. பர் டே வந்து ஒரு அத்தியாயம். ஸோ 18 days 18 அத்தியாயம்ஸ் வந்து கம்ப்ளீட்டா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒரு நாள் ஒரு அத்தியாயம் அப்படிங்கும்போது ஃபுல்லா கம்ப்ளீட்டா நிறைய நம்ம வந்து லேர்ன் பண்றது கஷ்டம். பிகாஸ் ஒரு பேசிக் ப்ரோக்ராம்ங்கிறனால ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு அத்தியாயமோட ஒரு ஜிஸ்ட் மாதிரி நமக்கு சொல்லும் போது கம்ப்ளீட்டா அந்த அத்தியாயம் எதை பத்தினது அப்படிங்கிற ஒரு ஐடியா, கிளியர் ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும். மெயினா நான் வந்து இந்த பகவத்கீதா கிளாஸஸ்ல லேர்ன் பண்ணது வந்து கர்மா எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கறது லேர்ன் பண்ணேன். ஸோ கர்மாங்கிறது உங்களுக்கு போத் குட் டீட்ஸ்லயும் இருக்கும், பேட் டீட்ஸ்லயும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கிளாஸஸ் மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது வந்து ஆன்மாவுக்கு வந்து அழிவில்லை. அப்புறம் எவ்வளவோ பிறப்பு எடுத்துதான் நம்ம இன்னைக்கு இந்த பூமியில பிறந்திருக்கோம் அப்படிங்கிறதும் எனக்கு பகவத்கீதா கிளாஸஸ்ல தான் கிளியரா புரிஞ்சுது. அப்புறம் கிருஷ்ணா வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. இப்படி ஒரு ஹியூமன் பீயிங்கா நம்ம பிறந்திருக்கிறது அப்படிங்கிறது கிருஷ்ணா நமக்கு கொடுக்குற ஒரு சான்ஸ். ஸோ பகவத்கீதாவோட பிரின்சிபல்ஸ் எல்லாமே வந்து கிருஷ்ணரே சொன்னது, கிருஷ்ணரோட ஓன் ப்ரீச்சிங்ஸ். ஸோ அந்த ப்ரீச்சிங்ஸ் எல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீங்க என்னெல்லாம் வந்து பக்தி தொண்டா என்னெல்லாம் பண்ணா நீங்க கிருஷ்ணரை அடைய முடியும் அப்படிங்கறது வந்து கிளியரா வந்து ஒரு ஒரு அத்தியாயத்திலையும் கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. ஸோ பக்தி தொண்டுங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஒரு பேசிக்கான பக்தி தொண்டு வந்து சாண்டிங். கிருஷ்ணரோட நாமாச வந்து நம்ம சாண்ட் பண்றதே ஒரு நல்ல ஒரு பக்தி தொண்டு. அது மூலியமாவே நம்ம வந்து கிருஷ்ணரை அடையலாம் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு பகவத்கீதால இருக்கு. ஸோ ஒரு மனுஷனா நம்ம பிறப்பெடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம அது இந்த பூலோக பிறப்பு வந்து ரொம்ப கஷ்டமானது. எல்லாமே வந்து கஷ்டங்கள், ஒருத்தருக்கும் ஒரு வகையான கஷ்டங்கள் இருக்கும். பட் நம்ம முக்தி அடையிறது அப்படின்னா கிருஷ்ணரை அடையிறது, அதாவது வைகுண்ட லோகம் வந்து போகிறது. அங்க வந்து உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு பகவத்கீதாவோட கிளாஸஸ்ல இருந்து தான் புரிஞ்சது. ஸோ பக்தி தொண்டு செஞ்சு வந்து நம்ம கிருஷ்ணரை அடையிறது தான் நம்மளோட நோக்கமா இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நான் மெயினா வந்து பகவத்கீதா கிளாஸஸ்ல இருந்து லேர்ன் பண்ணுது. இப்போ ரெண்டாவது வந்து நான் ஃபாலோ பண்றது வந்து கிருஷ்ணரோட ப்ரீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணலாம். இனிமேல் இருக்கிற காலத்துல வந்து கிருஷ்ணரோட ப்ரீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் மெயினா வந்து இந்த பேசிக் பக்தி தொண்டு, அதாவது கிருஷ்ணரோட நாமாச சாண்ட் பண்றதை வந்து என்னோட மெயின் டியூட்டியா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் பகவத்கீதா கிளாஸஸ்ல இருந்து லேர்ன் பண்ணது. ஹரே கிருஷ்ணா.